நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற சூப்பர் டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலாவை வீட்லயே பண்ணலாமா? இது பண்றதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிட்டு இதுல 1/2 டீஸ்பூன் சால்ட், பிஞ்ச் டர்மரிக், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல 200 கிராம்ஸ் பன்னீர் ஆட் பண்ணிட்டு இதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லா சைட்ஸும் லைட்டா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இதை தனியா எடுத்து ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. இப்போ பிளெண்ட் பண்றதுக்கு ஒரு பவுல்ல 3 மீடியம் சைஸ் டொமேட்டோஸ், 1 inch ஆஃப் ஜிஞ்சர், 6 garlic cloves, 1 green chilli, சோக் பண்ண 10 cashews, பிஞ்ச் டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமா கொரியாண்டர் லீவ்ஸ், 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், கொஞ்சமா கரம் மசாலா இதெல்லாம் blend பண்ணி எடுத்து ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல 2 மீடியம் சைஸ் ஆனியன்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனியன் கேரமலைஸ் ஆகி குக் ஆனதுக்கு அப்புறமா இதுல 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடரோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம blend பண்ணி வச்சிருந்த டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மறக்காம 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் குக் ஆக விட்டுருங்க. இப்போ 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு அகைன் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் குக் ஆக விட்டீங்கன்னா கிரேவியோட பேஸ் சூப்பரா ஆயில் செப்பரேட் ஆகி குக் ஆயிருக்கும். லிட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா இதுல 1/2 டீஸ்பூன் சுகர், ஃப்ரை பண்ண பன்னீர் கியூப்ஸ், 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி, 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீம் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான் உங்களோட சூப்பர் டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.